Okay, so please listen this. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன டெஃபினேஷன்ஸை நான் கொடுத்துட்றேன், நல்லா கவனிங்க. ஸோ இப்படி ஏன்னு ஒரு செட் எடுக்கிறீங்க, பின்னு ஒரு செட் எடுக்கிறீங்க. F is a function from A to B. Listen my word. F is a function from A to B. ஸோ இந்த Fன்றது ஒரு ரிலேஷன் தான், ஒரு ரிலேஷன் தான். ஒரு சில ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதை பற்றி நான் திரும்ப வரேன். இதில் ஏவிலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போனா இதெல்லாம் எதனுடைய சப்செட்டாக இருக்கும் தெரியுமா? ஏ கிராஸ் பியோடைய சப்செட்டாக இருக்கும். ஓகே, ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கும். இப்போ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏன்னு வச்சுக்கோங்களேன். பி டு ஏனா இது வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் பி கிராஸ் ஏ. யூ ஹாவ் டு திங்க் த டெஃபினேஷன். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து இதனுடைய சப்செட்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் ரிலேஷன். அப்போ இது வந்து ரிலேஷன் தான். இதில் வந்து இந்த ஏன்னு ஃபஸ்ட்டு ஒரு செட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செட்டு இருக்குது இல்லைங்களா, ஏன்னு ஒரு செட்டு. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும்போது ஏன்னு ஒரு செட்டு எழுதுங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டொமைன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேர் வந்து டொமைன். இந்த பின்ற செட்டுக்கு பேர் வந்து கோடொமைன். பின்ற செட்டுக்கு கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கோடொமைன். ஓகே, ஸோ இப்போது எப்பவுமே இப்படி ஏரோ மார்க் டயக்ராம் போடும்போது இதை தான் வந்து டொமைன் சொல்கிறோம், இதை கோடொமைன் சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து இதுதான் எஃப்ன்ற ஃபங்க்ஷன், இது ஏன்ற செட்டு, இது பின்ற செட்டு. ஏவிலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா இல்லை பிலேருந்து ஏவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்றதுல ஃபங்க்ஷன் எழுதும் போதே ஒரு மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃப்ரம் ஏ டு பி ஆர் பி டு ஏ அப்படிங்கிறது தெரியும். தோஸ் வேர் கலெக்டட் ஃப்ரம் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆர் பி கிராஸ் ஏ அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன். ஸோ இந்த ரவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டொமைன்னு சொல்கிறோம். இதுக்கு பேரை வந்து கோடொமைன்னு சொல்கிறோம், கோடொமைன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இதில் ஒரு நம்பர் எழுதுறேன் 2 3. இங்கே வந்து சி டின்னு எழுதுறேன். இப்போ இப்படி எழுதுறேன். இதை நம்ம என்ன சொல்லலாம், 1 இஸ் ரிலேட்டட் வித் சி. எஸ், 1 இஸ் ரிலேட்டட் வித் சி. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ வேற ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். 1உடைய இமேஜ் சி. கவனி, இமேஜ் ஆஃப் 1, ரைட்? இமேஜ் ஆஃப் 1 இஸ் சி. அப்போ 1உடைய இமேஜ் என்னது, சி. இப்போ இப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2உடைய இமேஜ் என்னது, 2உடைய இமேஜ், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 2? D. What is the image of 3? What is the image of 3? D. That is also D. That is also D. Okay. இப்போ இமேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாட் இஸ் ப்ரீ இமேஜ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா. ஓகே, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே நான் நிற்கிறேன். என்னுடைய இமேஜ் சி, 1உடைய இமேஜ் வந்து சி. ஒரு கண்ணாடி இருக்கிறதா வச்சுக்கோங்க. மை இமேஜ் இஸ் தேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1உடைய இமேஜ் வந்து சி, 2உடைய இமேஜ் வந்து டி, 3உடைய இமேஜ் வந்து டி. ஸோ தட் இஸ் த இமேஜ். ஓகே, அப்போது ப்ரீ இமேஜ்னா என்னது, ப்ரீ இமேஜ் ஆஃப் சி. Pre image of C is 1. 1. Pre image of C is 1. Can you get my point? What is the pre image of D? Pre image of D is ரெண்டு நம்பர் இருக்கு இந்த இடத்துல. Pre image of D or pre images. Pre images of D are 2 and 3. 2 and 3. ஸோ ரெண்டு நம்பர் இதுக்கு, இதனுடைய ப்ரீ இமேஜ் வந்து 2 and 3. கரெக்டு தானா? ஓகே இல்லை? இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. டொமைன் என்னது, கோடொமைன். இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம டொமைன் சொல்லலாம். இதை வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லலாம். இமேஜ்னா என்னன்னு சொன்னேன், 1உடைய இமேஜ் என்னது, 2உடைய இமேஜ் என்னது, 3உடைய இமேஜ் என்னது, வாட் இஸ் எ ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லணும், வாட் இஸ் அ ரேஞ்ச். ரேஞ்ச். இப்போ நான் இங்கே ஈன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கோடொமைன்னா இது ஃபுல்லாக கோடொமைன். இந்த பின்ற செட்டு ஃபுல்லாக கோடொமைன். ஓகே, இந்த பின்ற செட்டு ஃபுல்லாக கோடொமைன். இந்த பின்ற செட்டு ஃபுல்லாக கோடொமைன். நான் வேறு வேறு இடத்துல இந்த பியை காட்டுறேன். ஸோ எல்லாத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் உண்டு. பின்ற செட்டை வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரேஞ்சுன்றது என்னது அப்படின்னா, ரேஞ்ச் இஸ் தி செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ஓகே, செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். இதில் எது இமேஜ், 1உடைய இமேஜ் சி, 2உடைய இமேஜ் டி,
3 உடைய இமேஜ் D. இப்போ Cயும் Dயும் மட்டும்தான் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ், அது மட்டும்தான் இங்கே எழுதணும். இது நீங்கள் நிறைய தடவை திரும்ப பாருங்கள். இந்த நான் அந்த சொன்ன செக்ஷன் விஷயத்தை டொமைன், கோடொமைன், இமேஜ், ப்ரீ இமேஜ், ரேஞ்ச், இந்த 5 டெஃபினிஷன் தெரியாமல் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது. ஆமாம்ல, எதையாவது ஒன்று நம்ம இப்போது இங்கிலீஷை பற்றி படிக்க போகிறோன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம போக முடியும். மேக்ஸை பற்றி கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் உள்ளே நோண்டின்னு போகணுன்னா அடிஷன் சப்ராக்ஷன் தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும். when you are going to analyze what is ஃபங்க்ஷன்னா என்னன்னு நீங்கள் பேசும்போது அதுக்கு பேசிக்கான ஒரு சில ஃபார்முலாஸ் தேவை. கம்ப்யூட்டர்னால் உள்ளே போகிறீங்க, ஸ்டார்ட் பட்டனை அழுத்தணும், இந்த பட்டனை அழுத்தணும், இப்படி ஒன்று இருக்குது, இதில் கண்ட்ரோல் சீன் இருக்குது, கண்ட்ரோல் வீன் இருக்குன்னு அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் கம்ப்யூட்டர் போய் அழகாக நம்ம பார்த்து டெய்லி தொடச்சி தான் வைக்கலாமே தவிர அதை பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ மஸ்ட் நோ வாட் இஸ் டொமைன், கோடொமைன், வாட் இஸ் இமேஜ், வாட் இஸ் ப்ரீ இமேஜ் அண்ட் வாட் இஸ் ரேஞ்ச். திரும்ப நீங்கள் ரீவைண்ட் பண்ணி திரும்ப ரீகேப் பண்ணி இதை பார்த்து இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதில் ஒரு சில கொஷின்ஸ் அரைஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ இதான் A என்ற செட்டுன்னு வச்சுக்கலாம், இது B என்ற செட்டுன்னு வச்சுக்கலாம். The F is a function, it is defined from A to B. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், 1, A இந்த F1ல் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதுறேன். 1, A இருக்குது, 1, B இருக்குது, 1, B இருக்குது. அடுத்தது பாருங்க, 1, A இருக்குது, 1, A இருக்குது, 2, A இருக்குது, 2A கூட ரிலேட் ஆகிருக்கு. அடுத்தது 3க்கு வாங்க, 3, B இருக்குது, 3, B இருக்குது. See, these 4 elements were collected from A cross B, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B. அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நீ செக் பண்ணி பார்த்துக்கோ, அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. Clearly it is relation. Why it is relation? Because it is the subset of A cross B. Is it function? ஃபங்க்ஷனாக ரெண்டு விஷயத்தை தான் செக் பண்ணும். இங்கே டொமைன், இப்போ நான் பேசுகிற வார்த்தை உனக்கு புரியணும். டொமைனா என்னன்னு தெரியாமல் புரியாது. டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிளிக் ஆகிடுச்சு, எல்லாம் மேப் ஆகிருக்கு சார். டொமைனில் இருக்கிற எல்லா நம்பரும் ஒரு நம்பர் கூட தான் மேப் ஆகிருக்கா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பாரு, டொமைனில் இருக்கிற எல்லா நம்பரும் மேப் ஆகிருக்கா? எஸ். டொமைனில் இருக்கிற எல்லா நம்பரும் ஒரு நம்பர் கூட தான் மேப் ஆகிருக்கா? டொமைனில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கா? டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கா? 3 உடைய இமேஜ் என்னது? B, ஒரே ஒரு இமேஜ் தான் சொல்றீங்க. 2 உடைய இமேஜ் என்னது? A, ஒரே ஒரு இமேஜ் தான் சொல்றீங்க. 1 உடைய இமேஜ் என்னது? 1 உடைய இமேஜ் AB, ரெண்டு இமேஜ் சொல்றீங்க. அந்த மாதிரி ரெண்டு இமேஜ் இருக்கக்கூடாது, குழப்பமா இருக்கும். உடனே யோசிச்சுப்பாரு, ஒரு பையனுக்கு 2 மார்க் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஒரு டைம்ல 2 டிஸ்டன்ஸ் வரலாமா? ஒரு கல்லை மேலேருந்து கீழே போடும்போது ஒரு டைம்ல 2 டிஸ்டன்ஸ் வரலாமா? வரக்கூடாது. So this is not satisfying the condition of this function. This is relation, but this is not function. இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ரிலேஷனா? இதுவும் A என்ற செட்னு வச்சுக்கலாம், இது A என்ற செட்னு வச்சுக்கலாம், இது B என்ற செட்னு வச்சுக்கலாம். இஸ் இட் ரிலேஷன்? இது ரிலேஷன் தான். எஸ், திஸ் இஸ் ரிலேஷன். ஏன்னா 1, A இருக்கு, 2, B இருக்கு. Clearly it is a subset of A cross B. It has to be a relation. Okay. Is it function? ஃபங்க்ஷனா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா 3 has no image. கிளாஸில் இருக்க ஏதோ ஒரு பையனுக்கு மார்க் இல்லை, இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கல்லை மேலேருந்து கீழே போடும்போது 3வது செகண்டில் டிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. இட் இஸ் அது என்னது, அந்த இயற்பியல் விதிக்கே எதிரானது. அது மேலே போடும்போது 3வது செகண்டில் மட்டும் டிஸ்டன்ஸ் இல்லை சார், 4வது செகண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்குது சார். அது ஏதோ அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி கட் ஆகிடுச்சு. கட் ஆகிருக்குன்னா என்ன இருக்கணும்னாக்கா, அந்த கடவுள் வந்து திடீர்னு என்ன செஞ்சிருப்பாரு, பாஸ் பட்டன் அழுத்திட்டார். இந்த உலகத்தில் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஏதாச்சும் நம்மளுக்கு இந்த பழைய படத்தில் சிவபெருமான் பாடுறதை நிறுத்தினா தான் அதெல்லாம் நடக்கும், அந்த மாதிரிலாம் நடக்காது. ஓகேவா? ஸோ இங்கே 3க்கு இமேஜ் இல்லை இந்த இடத்துல. ஓகே, 3க்கு இமேஜ் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் because 3 has no image. நான் சொல்ற சென்டென்ஸ் கவனிங்க. 3 has no image, so this is not function but this is relation. All these are relation. எல்லாமே ரிலேஷன் தான். இது ஃபங்க்ஷனா?
1க்கு இமேஜ் இல்லை, அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது, இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது, இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. காரணத்தை சொல்ல தெரியணும். இது ஏன் ஃபங்க்ஷன் கிடையாது? 1 has 2 images, so it is not function. 1க்கு இமேஜே இல்லை, அதனால ஃபங்க்ஷன் கிடையாது. இஸ் இட் ஃபங்க்ஷன்? இது ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கா? எஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கா? ஆமாம். 1உடைய இமேஜ் என்னது? 4. 2உடைய இமேஜ் என்னது? 4. 3உடைய இமேஜ் என்னது? 4. கிளாஸில் 3 பையனும் 36 மார்க் எடுத்திருக்கான். இவனும் 36, அவனும் 36, அவனும் 36. ஓகே, இருக்கலாமே. ஒரு டவுட்டு சார், இங்கே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கே சார், இந்த மாதிரி இருக்கலாமா சார்? இப்போ கிளாஸில் இருக்கிற எந்த ஒரு பையனுமே 100 எடுக்கவே இல்லைப்பா, இருக்கலாம்ல? இதான் மார்க்கு. 100ன்ற மார்க்கு எவனும் மேப்பே ஆகலை, இருக்கலாம்ல? எஸ், இட் இஸ் கரெக்ட். அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் தி டொமைன் இஸ் மேப்ட். அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இமேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. இஸ் இட் ஃபங்க்ஷன்? இஸ் இட் ஃபங்க்ஷன்? எல்லாமே மேப் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு எலமெண்ட் தான் இருக்கா? ஆமாம், ஒரு எலமெண்ட் தான் மேப் ஆகிருக்கு. 2உடைய இமேஜ் பி தான், 3உடைய இமேஜ் பி தான், 4உடைய இமேஜ் வந்து சி தான். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்கள் நாலேஜ் ரெடியாக இருக்கும். நான் இதையே கொஞ்சம் வேறு டைமென்ஷனில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வில் see in the next video. Thank you.